இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட திருப்பங்களை தாண்டி இப்போ கதை மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது இப்போ பொங்கல் செலிப்ரேஷன்ஸில் கண்டிப்பாக ஒரு சின்ன ட்விஸ்ட் ஆச்சு, இல்லை ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆச்சு காத்துட்ருக்கோம் அப்படின்னு தான் தோணுது. ரோஹிணி மாற்றுறது பொங்கல் விஷயத்துலேயே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ரோஹிணி மாற்றுறதுக்கு நிறைய விஷயங்கள் பெண்டிங்கில் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சத்யா இவங்க கடன் வாங்கினதை பார்த்தது, இன்னொரு பக்கம் அந்த தினேஷ்னு ஒரு கேரக்டர் பிரச்சனை பண்ணுறது, இது இல்லாமல் இந்த பார்லரை இவங்க வித்துட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறது அப்படின்னு ஒன்று ஒன்றா படிப்படியாக தான் நடக்க போகுது. ஸோ அதுக்கு இன்னும் லாங் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இப்போ இந்த பாட்டியை வச்சு நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம், பாட்டி யார் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கு எனக்கு நான் ஒரு பெரிய பரிசையை கொடுக்க போகிறேன், ஒரு 2500 சதுரடி இருக்க ஒரு நிலத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வேறு. ஸோ இப்போ இந்த சமயத்தில் அதுக்காக ஆசைப்படுறது யார் அப்படின்னு பார்த்தா மனோஜ் கண்டிப்பாக கொஞ்சம் ஆசைப்படுவார். ஆனால் மனோஜும் ரோஹிணியும் இருக்க கரண்ட் நிலைமைக்கு இப்போதைக்கு இமீடியட்டாக குழந்தைங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா ரோஹிணி ஏற்கனவே அந்த விஷயத்தை கொஞ்சம் பயத்திலே இருக்காங்க, ஏற்கனவே அவங்க குழந்தை இருக்குங்கிறதுனால. ஸோ இப்போ இது இருக்கும் போதே ஏன்னா இப்போ நீங்கள் இப்போ குழந்தெல்லாம் வயிற்றில் ஃபார்ம் ஆகிடுச்சு, நீங்கள் போய் நேராக போனீங்கன்னா எத்தனாவது குழந்தைங்கிறத சொல்லணும், எல்லாம் இது பண்ணணும், எல்லாத்தையும் சொல்கிறதுக்கும் போது மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. முத்து மீனா தான் அடுத்து ப்ரெக்னென்ட் ஆவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் ஒரு அதிரடி ட்விஸ்ட்டாக ஸ்ருதி ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸ்ருதிக்கு குழந்தையே வேணான்னு இருக்க ஸ்ருதி திடீர்னு பார்த்தா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வர ஒன்று அவங்க எல்லாரும் சந்தோஷப்பட, ஆனால் அவங்க அந்த குழந்தை வேணான்னு மனசில் நினைக்க, அதை வச்சு ரவிக்கும் ஸ்ருதிக்கும் ஒரு வாக்குவாதம் பிரச்சனைகள் அப்படின்னு கதை ஒரு பக்கம் இந்த 2 பேருடைய கேரக்டரை புல்லான் பண்ணி கொண்டு போகிறதுக்கான ஒரு கதை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு